நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சுமார் தான். அரண்மனை 1 அப்படி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அப் டு மார்க் இல்ல. அரண்மனை 2, 3 விட கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்கு. இந்த படம் வந்து எல்லாரும் ஃபேமிலியா பார்க்கலாம். ஒர்த் டு வாட்ச். இல்ல நல்லா தான் இருக்கு. மியூசிக்கல் நல்லா தான் இருக்கு. கம்பேரிட்டிவா நல்லா தான் இருக்கு. இல்ல டோட்டலி டிஃபரெண்ட். சூப்பரா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இன்டர்வல் பிளாக்லாம் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. சூப்பர். விடிவி கணேசன் சார் அவர் பண்ணிருக்காரு. ப்ரீ கிளைமேக்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த காமெடி அந்த அளவுக்கு இது இல்லை. பட் ஆனா ஸ்டோரி வந்து நல்லா எடுத்துருக்காங்க. இல்ல அது தமனோட பர்ஃபார்மன்ஸ் தான் இல்ல. கிளாமர் வந்து அந்த அச்சோ பாட்டு வந்து படத்துல இல்ல. இந்த டைட்டில்ஸ் வரும்போது தான் வருது. இல்ல படத்துல வரலாம். கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஒன்னும் எப்படி காமெடியா இருந்துச்சா இல்ல பயமா இருந்துச்சா உங்களுக்கு? பயமா இருந்துச்சா? பயனால நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வாய்தான் எல்லாரும் வைக்கல. உங்களை மாதிரி அதாவது ஹேட்டர்ஸுக்கு வாயிலேயே போடுற வைக்கல. நான் கூட 1.5 மணி நேரம் இவங்களுக்கெல்லாம் என்னத்த சொல்றது, நம்ம வேற பொய் பேசாத ஆளாச்சு அப்படின்னு நினைச்சு அப்படியே ஸ்லோ பாய்சனா போய்கிட்டு இருந்துச்சு. கடைசியா 10 நிமிஷத்துல வச்சாரு பாரு 2 பேருக்கு, சிம்ரனுக்கும் குஷ்பாக்காவுக்கும் ஒரு பாட்டு. அந்த பாட்டுலயே அவரு ஒரு பீட்டை முடிச்சிட்டாரு. 10 நிமிஷத்துல படத்தை முடிச்சிட்டாருப்பா. அதாவது யோகி பாபு ஓகே, விடி கணேசன் வந்து யோகி பாபுயா தூக்கி சாப்பிட்டாரு. எங்க அக்கா வச்ச தங்க அதான் என்னது சுடுகாட்டுல இருக்கிற பேயெல்லாம் பேட்டுக்குள்ள இருக்குதுரான்னு, கொசு வந்து பேட்டுக்குள்ள இருக்குதுரான்னு கலக்குறாங்க. அப்புறம் சேசு வந்து இன்னைக்கு கிடைக்கிற கலாக்கால நாளைக்கு கிடைக்கிற பலாக்கா அப்படின்னு செம்மையா பண்ணிருக்காரு. அவரை பாக்குறப்ப ஆமா கஷ்டமா இருந்துச்சு. கண்டிப்பா தமனா தாய் பாசத்துல வந்து, அதாவது பிள்ளைய பெக்கிறவ தாய், அந்த பிள்ளைய காப்பாத்துறவ தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த கடைசி அவங்க குழந்தைய காப்பாத்துறதுக்காக சின்ன ஒரு கண்டென்ட் தான் அத பிரம்மாண்டமா தாய்மை பாசத்துல நம்ம இது வரைக்கும் கவர்ச்சியா தான் அவங்கள பார்த்தோம். மிகப்பெரிய தலை சிறந்த தாயா காட்டியிருக்காங்க. செம்மையா பண்ணிருக்கு. தமன்னா சூப்பரா பண்ணிருக்கு. இல்ல கிளாமரே கிடையாது. ஏன் இவங்க வந்து யூஏ கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒண்ணுமே கிடையாது. யூ மட்டும்தான். ஏதாவது ஹாரருக்கு கொடுப்பாங்களா அது எனக்கு தெரியாது. புதுசா மாறுதல் எதுவுமே கிடையாது படத்துல. இவங்க பண்ணு எங்க வைக்கணும்னு தெரியல. பேய வந்து டெரரா காட்டுறாங்க ஒரு சீன்ல, அடுத்த சீன்லயே வந்து பேய வச்சே ஃபன் பண்றாங்கன்னு ஒரு விஷயம் பண்றாங்க. அது எந்த ஜானர்ல நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இது ஒண்ணுமே புரியல. ஹாரர் காமெடியா எடுத்துக்கலாமா, இல்ல பியூர்லி ஹாரரா எடுத்துக்கலாமா, இல்ல பியூர்லி காமெடியா எடுத்துக்கலாமா, ஒண்ணுமே புரியல. ரொம்ப கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. இதுல வேற அரண்மனை பார்ட் 5 வேற கிளைமேக்ஸ் லீடு வேற கொடுத்து வச்சிருக்காங்க இவனுங்க. அது வேற முனி சீரிஸ் எப்பவுமே கம்ப்ளீட்டா வேற. அது கொஞ்சம் பிளாஷ்பேக்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது படத்துல பிளாஷ்பேக் நல்லா இருந்துச்சு. விஷயம் என்னன்னா, நல்ல சீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல 20 நிமிஷம் இருக்கும். மோசமான சீன் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் படத்துல பார்க்க முடியாத, உட்காரவே முடியல அந்த அளவுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிட்டரலி எங்கடா போகுதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நமக்கு ரொம்ப கடுப்பா இருந்துச்சு. எதிர்பார்த்தா வந்தேன் மொக்கையா தான் இருக்கும். எதிர்பார்த்தா அதை விட மொக்கையா இருந்தது படம். வேற ஒண்ணு இல்லை. எதிர்பார்த்ததை விட மொக்கையா இருக்கும். அதை விட பயங்கர மொக்கையா இருக்கும். கிராபிக்ஸ் ஒர்க்கு கொஞ்சம் அங்கங்க பிசடிக்கும். பட் ஒரு சில சீன்ல நல்லா கிராபிக்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. பிரச்சனை இல்ல. காமெடியே கிடையாது படத்துல. ஓப்பனா சொல்லணும்னா வெறும் அந்த பேய் ஒண்ணு கிளைமேக்ஸ் முன்னாடி வீட்டுக்கு வரும், அந்த டைம்ல மட்டும் 2-3 சீன் ஒர்க் அவுட் ஆயிருக்கே தவிர மற்றபடி காமெடின்ற கிடையவே கிடையாது. படத்தோட பிரச்சனையே இந்த காமெடின்ற பார்ட்டி ஃபோக்கஸ் பண்ணதுதான். எப்பெல்லாம் இந்த கதை வந்து வீட்டுக்குள்ள போதோ அங்கெல்லாம் முக்கியாயிடும். காமெடின்ற பேர்ல ரொம்ப சாவடிப்பானுங்க. வெளியில போகும்போது கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஃபாஸ்டா போகும் நமக்கு. அதனால இப்படி அப்படின்னு போய் நம்மள ஒரு வழி பண்ணிட்டானுங்க. சேஷு வந்து கிளைமேக்ஸ் போர்ஷனுக்கு முன்னாடி ஒரே 2 சீன் மட்டும் நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாம் அவரும் மொக்க பண்ணிட்டாங்க. ஸ்கிரிப்ட் இல்ல ப்ராப்பரா. கடுப்பு தான் படம். இல்ல யோகி பாபு, விடிவி கணேஷ் எல்லாருமே சொல்றாங்க ரொம்ப வெறுப்பேத்திராங்க நம்மள. கோவேசர்லாம் வழக்கமா அந்த முனியில அவங்களோட என்ன பாடி லாங்குவேஜ் அதே பாடி லாங்குவேஜ் டிராவல் பண்ணிட்டு வராங்க. அதெல்லாம் நம்ம ஏத்துக்கவே முடியல. ரொம்ப கடுப்பா இருக்கு நமக்கு. ஆக்சுவலா நீங்க லாஜிக்னு பாத்தீங்கன்னா படத்துல 10 பைசா லாஜிக் இருக்காது. அந்த மாதிரிதான் எடுத்து வச்சிருக்காங்க படத்தை. பேய ஒரு சீன்ல வந்து ரொம்ப பவரா காட்டுறாங்க. அடுத்த சீன்ல பேய வந்து சுந்தர்சி போட்டு வெள்ளுன்னு வெளுக்கிறாப்புல. இது என்ன ஜானர்ல எடுத்துக்கிறதே தெரியல. அவ்வளவு கேவலமா எடுத்து வச்சிருக்காங்க படத்தை.
ஹாரர் காமெடி இந்த ஜானர்ல இந்த படம் பண்ணிருக்காங்க. அப்படியும் சொல்ல முடியாது. இது ஹாரர் காமெடினும் சொல்ல முடியாது, நம்ம பியூர்லி ஹாரர்னு சொல்ல முடியாது, பியூர்லி காமெடியும் சொல்ல முடியாது. வேணா கிரிஞ்சு படம் வேணா சொல்லலாம். இது அப்படிதான் எடுத்து வச்சிருக்காங்க, பேய் வச்சு கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்ல. லாஜிக் இல்ல ப்ரோ, சுத்தமா லாஜிக் எதுவுமே எதிர்பார்க்க முடியல. லாஜிக்ன்றது கடுகளவு கூட கிடையாது படத்துல. அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது தங்கச்சி சென்டிமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணாத்த படத்தையும் மிஞ்சிடாரு போல தங்கச்சி சென்டிமெண்ட்ல. அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காப்ல. செல்வின்னு பேரை கட்டுற போய் அடிப்பாப்ல. அப்படியே போட்டு கிரிஞ்சு எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு படத்துல. ரொம்ப கடுப்பு. காமெடி நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு காமெடி சென்சஸ் எல்லாமே நல்லா அழகா போயிட்டு இருக்கு. அண்ட் மோரலா வந்து அரண்மனை பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 பார்ட் 10 வரைக்கும் வெயிட்டிங். படம் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, நல்லா சிரிச்சுட்டு ஜாலியா போலாம். அண்ட் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. சாங்ஸ் நல்லா இருக்கு, மேக்கிங் நல்லா இருக்கு, முக்கியமா செட் ஒர்க் ஆர்ட் ஒர்க்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. இந்த ரொம்ப ஆர்டிபிஷியலா இல்ல. இதுதான் நிறைய வந்து இந்த என்ன சொல்றது, துப்பாக்கி எடுத்து சுட்டு செத்துட்டு திருப்பி வருவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் அப்படிலாம் இல்ல. ரொம்ப ஆர்டிபிஷியலா இல்லாம கூட நல்லா இருக்கு, அருமையா இருக்கு படம். நல்லா விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. ஆக்சுவலி அதுதான் அந்த படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட். நம்ம நிறைய படத்தை நம்ம காமெடி பண்றோம், இது பண்றோம், அது பண்றோம். ஓரளவுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, கண்டிப்பா தேட்டர் வந்து பாருங்க. நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. இன்னும் காமெடிஸ் கொஞ்சம் இறக்கி இருக்கலாம். இந்த கோபி சுதார்லாம் இறங்கி இருந்தா இன்னும் நல்ல காமெடி பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா நிறைய காமெடிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க நான் நினைக்கிறேன். படத்துல ஆமா அப்பப்போ லைட்டா வருது கிளாமர், அப்பப்போ லைட்டா காமெடி வருது, அப்பப்போ அதுதான் அவரோட படத்துல எப்படின்னு பாத்தீங்கன்னா காமெடி பிளஸ் வந்துட்டு ஹாரர் பிளஸ் வந்துட்டு ஆக்ஷன் பிளஸ் வந்து ரொமான்ஸ், இதெல்லாம் அப்படியே ஒரு லவ் ஆக்ஷன் எல்லாமே அப்படி கலந்துதான் படம். அது அப்படியே இருக்கு ஆக்சுவலா. கேட்ட கூடாது. இது விஷாலா கேமியோ ரோல்ஸ் யாராச்சும் பண்ணிருக்காங்களா? கேமியோ ரோல்ஸ் வந்து சிம்ரன் வந்து சிரிச்சுட்டாங்க. ஆக்சுவலா ஆட சொன்ன அவங்க என்ன சொல்லி ஒரு சாமி பாட்டு ஆடும்போது ரொம்ப சிரிக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு அதுவே ரொம்ப காமெடியா இருந்துச்சு. ஏன்னா அவன் வந்து உசுர காப்பாற்ற போறான், அவங்க ஸ்மைல் பண்ணிட்டு ஆடிட்டு இருக்காங்க. ரீ ரெக்கார்டிங்னா மியாக்ரன் மியூசிக். ஓகே சாரி ப்ரோ, வேற ஏதோ பாட்டுல இருந்தேன். அதனால பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒன் டே வாட்சபிள் மூவி. ஒரு 10க்கு 9 கொடுக்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு படம் பார்க்க தெரியாதுன்னு சொல்லுவான். நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. கண்டிப்பா தெரியல, கண்டிப்பா பாருங்க. ஒரு 10க்கு 9 கொடுக்கலாம் ப்ரோ. ஆமா ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா கிரிஞ்சா இல்ல. இதுல ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கானா? சூப்பரா மேக்கிங் வைஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அதுக்கு ஒரு நல்ல ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். ஒரு சிரிக்கிற மாதிரி இருக்கு லைட்டா. காமெடி வைஸா ஓகே, ஹாரரா கரெக்ட்டா கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. எனக்கு மனசுல ஒண்ணு தோணுது, நான் சொல்லவா? அதாவது இந்த படத்துல நடிச்ச யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிடுறாங்க, அது எனக்கு தோணுது. ஆனா அது உண்மையான்னு தெரியல. ஒரு ரியலாவா? ஆமா. இதுக்கு முன்னாடி யாரு? விவேக் இறந்துட்டாரு, மனபோலா சார் இறந்துட்டாரு, இப்ப இவரு இறந்துட்டாரு. இப்ப யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இறந்துட்டாரு, ஆக்சுவலா இறந்துட்டாரு. பூசாரி இறந்துட்டாருல, அந்த ஒரு பேர் என்ன, சேஷு இறந்துட்டாரு. 3 பார்ட்டை விட பயந்து ஒரு மாதிரி கண்ணு மூடுற மாதிரி ஃபீலிங்லாம் வரல. அப்படியே நார்மலா பாத்துட்டு இருக்கோம். பேய் இருக்கு. லாஸ்ட்ல அம்மன் சாங் ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான். மத்த சாங்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா தான் இருந்துச்சு. சிம்ரன் வந்திருந்தாங்க, அதனால கொஞ்சம் ஹைப்பா இருந்துச்சு அந்த சாங். டிஃப்ரெண்டா பேயோட அந்த ஆரிஜின் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த பேய் வந்து மத்த 3 பார்ட்ல இருக்கிற மாதிரி இல்ல, கொஞ்சம் வித்தியாசமான பேயா இருக்கு, அவ்வளவுதான். லேக்லாம் இல்ல, ஃபுல்லாவே உட்காந்து பாக்குற மாதிரி இருந்தது படம். ஒரு அடுத்து என்ன நடக்கும்ன்ற ஹைப் இருந்துட்டே இருந்துச்சு. இல்ல காமெடி கம்மியா தான் இருக்கு. ஒரே ஒரு சீன் மட்டும் தான் நான் ஸ்டாப்பா சிரிக்கிற மாதிரி இருந்தது, மத்தபடி காமெடி அவ்வளவா ஒர்க் ஆகல. குழந்தைங்க வச்சுத ஸ்டோரியே, சோ வந்து பாக்கலாம், கிட்ஸோ பாப்பாங்க. ஆமா, சென்டிமெண்ட் வந்து அதான் அவங்க அம்மா இருக்கும்போது குழந்தை எப்படி காப்பாத்துறாங்க, செத்தக்கு அப்புறமும் எப்படி காப்பாத்துறாங்கன்றதுதான் ஸ்டோரியே. ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸ்டோர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 1, 2, 3 வந்து கோஸ்ட் வச்சு எடுத்திருக்காங்க, செத்து போனவங்களோட ஆவி அந்த மாதிரி வச்சு எடுத்திருக்காங்க. 4th வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கு, இப்படிதான் இல்லாம வேற மாதிரி இருக்கு. பேய் வந்து அது எந்த சொல்ல தெரியல, ஒருத்தவங்களோட ஆவி இல்லாம அது வேற மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. வந்து என்ன பண்ணுது, சாவடிச்சு அவங்களோட ஆத்மாவை எடுத்துட்டு அது கொஞ்சம் பவர் ஆகுது, இன்னும் கொஞ்சம் பவர் ஆகுது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லாதான் இருக்கு.
காமெடி ரொம்பலாம் இல்ல, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு காமெடி. சந்தான காமெடி வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தமன்னா நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்காக செத்து போனாலுமே அவங்க போராடி இது பண்ணியிருக்காங்க கடைசி வரைக்குமே. ஆமா, செத்துடுறாங்க. செத்தாலுமே வேற ஒரு ஆவி கிட்ட இருந்து குழந்தைய காப்பாத்து அவங்கள ஆவியா பாத்துக்கிறாங்க. கடைசியா சுந்தர்சி படத்துல எப்போ ஒரு பாட்டு வரும், குஷ்பு வந்து ஆடுவாங்க. அதுல வந்து குஷ்பு ஆடாம இந்த டைம் சிம்ரனும் சேர்த்து வச்சு ஆடி இருக்காங்க சாமி பாட்டுல. நல்லா இருக்கு. சருன்னு போச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப சருன்னு போச்சு. வெளியே எப்படா வருவேன்னு வந்துட்டேன், அவ்வளவுதானா. படம் ஓகே தானே, பார்க்கலாண்ணா. ஃபேமிலியா வந்து பாருங்கண்ணா. நான் காமெடியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, சிரிப்புலாம் வரலண்ணா. இல்ல வீட்டுக்கு எனக்கு அவ்வளோ சிரிப்பே வரல. சுத்தமா மூஞ்சி முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்குதுண்ணா. நல்லா இருக்கு சார். ஆஸ் யூஷுவல் சுந்தர்சி படத்துல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? மெசேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஏதோ பாலிடிக்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வருவோம். அந்த என்டர்டைன்மெண்ட் இருக்கு. இந்த வாட்டி டிஃப்ரெண்டா அந்த அரண்மனையில வந்து ரெகுலரா அந்த இது பழி வாங்குற ஸ்டோரிலாம் இல்லாம இன்ட்ரோடக்ஷன்லயே கதை ஸ்டார்டிங்லயே பார்க்குன்ற ஒரு இதை அந்த கோஸ்ட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி படம் த்ரூ அவுட் வந்து நல்லா கொடுத்துருக்காரு சார். இல்ல இல்ல அந்த மாதிரி இல்ல இல்ல ரொம்ப அந்த மாதிரி எல்லாம் இல்ல. தமனாவுமே பாத்தீங்கன்னா இதுல வந்து மதர் ரோல் தான் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு பர்டிகுலர் சீன்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சென்டிமெண்ட் கதையோட மூவ் ஆகிறப்போ நல்லா தான் மூவ் இருந்தது சார். தனியா ஒரு கிரிஞ்சு மாதிரி எல்லாம் தெரியல. சென்டிமெண்ட் இருந்தது, எங்கெங்க யூஸ் பண்ண முடியுமோ அங்கங்க வச்சிருந்தாரு, அது ஒர்க் அவுட் ஆச்சு. சார் இந்த படத்துல பாத்தீங்கன்னா காமெடி நிறைய இல்ல. அது வச்சிருந்தாதான் மேபி எனக்கு லேக் ஆயிருக்குமோன்னு ஃபீல் இருந்தது. படம் நல்லா மூவ் ஆயிட்டு இருந்தது. காமெடி தான் லேக் ஆயிருக்கும்னு எனக்கு ஃபீல் இருந்தது. ஹாரர் இல்ல, நோ ஹாரர். நீங்க இந்த காஞ்சரிங் மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரக்கூடாது. இது சுந்தர்சி படம், அதுவும் இல்லாம தமிழ் படம். அதனால வந்து ஆஸ் யூஷுவல் கிளைமேக்ஸ்ல வந்து அம்மன் வந்து சாமி கண்ண குத்தம்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி வந்து டெவில வந்து அழிச்சிருது.